ரம்ஜான் மாதத்துல சரி நோன்பு இருக்கிறவங்களுக்கு ஆமா நான் உணவு பொருள் வாங்கி கொடுத்துருந்தேன். சரி அது ஒருத்தர் இருந்து நோன்பு இருக்கிறவங்களுக்கு நீயும் நோன்பு இருந்து வாங்கி கொடுத்தாதான் சரி அது அந்த ஆண்டவர் எடுத்துக்குவாரு சொல்றாரு. அப்படி சொல்றாரு, உண்மையான்னு கேக்குறீங்க? ஆமா. சரி அது நான் எப்படி செய்யணும்? சரி அதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. ஐயா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ரம்ஜான் மாசத்துல முஸ்லீம்கள் நோன்பு வைக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்க ஏதாவது உணவு வாங்கி கொடுத்தா நீங்களும் நோன்பு இருந்தா தான் அந்த உணவை நாங்க ஏற்றுக்கொள்வோம், இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மையா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படிலாம் கிடையாது, அது தவறான தகவல். உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்தி தவறான செய்தி, அப்படி கிடையவே கிடையாது. எந்த எந்த நேரத்திலையும் முஸ்லீம் அல்லாதவர்கள் முஸ்லீம்களுக்கு எந்த நேரத்திலையும் அன்பளிப்பு கொடுக்கலாம். ஒரு நோன்பு நேரத்தில் அன்பளிப்பு கொடுக்கறதுனால அவங்களும் நோன்பு வைத்துக் கொண்டுதான் அன்பளிப்பு கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. அப்படி எங்களுக்கு இஸ்லாம் சொல்லலை. ஒவ்வொருவரும் அவங்க நம்பிக்கை ஏற்ப அந்த நன்மையை பெறுவார்கள். அப்ப நோன்பு காலமாக இருந்தாலும் சரி, வேறு காலமாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு அன்பளிப்பு கொடுப்பதாக இருந்தால் நோன்பு வைத்துக் கொண்டு அல்லது இந்த நிலையில அப்படித்தான் அன்பளிப்பு கொடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. என்ன ஒண்ணே முஸ்லிம்கள் நீங்க தருகிற எந்த அன்பளிப்பையும் பெற்றுக் கொள்வார்கள். நாங்களும் முஸ்லிம்கள் பிறருக்கு நாங்கள் அன்பளிப்பை கொடுப்போம். பூஜை செய்யப்பட்ட பொருட்களை மட்டும் முஸ்லிம்கள் உண்ண மாட்டோம். நீங்க அன்பளிப்பு தருகிற எதையும் பெற்றுக்கொள்வோம். நாங்கள் உண்பதா இருந்தால் பூஜை செய்யப்பட்ட பொருளா, கடவுளுக்குன்னு படைக்கப்பட்ட பொருளா இருந்தால் அதை நாங்கள் உண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது முஸ்லீம் தந்தாலும் உண்ண மாட்டோம். ஒரு முஸ்லீமே என்ன பண்ணிடுவார்னா, மகான்களுக்காக வேண்டி நாங்கள் இந்த உணவை படைக்கிறோம்ன்றவார். மகான் அப்படிங்கிற பேர்ல மகானுக்காக வேண்டி படைத்த உணவை எங்களுக்கு தந்தார்னா ஒரு முஸ்லீம் தந்தாலும் நாங்கள் சாப்பிட மாட்டோம். அப்போ படையல் செய்யப்பட்ட உணவுகளை உண்ணக்கூடாது. இது ஒண்ணுதான் முஸ்லிம்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படை. இது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் தெரியும். அதனாலதான் தீபாவளி நேரங்கள்ல, கிறிஸ்துமஸ் நேரத்தில் அவங்க உணவு தர்றதா இருந்தா கூட படையல் செய்யப்பட்ட உணவு தர மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் கடவுளுக்குன்னு படைக்க மாட்டாங்க. இந்துக்கள் தீபாவளி நேரத்தில் உணவு படைப்பதாக இருந்தால் கூட படையல் செய்யப்பட்ட உணவை தர மாட்டாங்க. அதுக்கு முன்பாகவே எடுத்துக்கொண்டு வடை பலகாரங்களை தருவாங்க. இதுதான் அதுல உள்ளது. நோன்பு வைத்துக் கொண்டுதான் முஸ்லிம்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது, தவறான செய்தி. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.